வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு மனோன்மணி தவம், ஒரு உள்முக பயணம். மெய்யன்பர்களே, தவம் என்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், தவம் என்பது ஏதோ ஒரு செய்யக்கூடிய செயல் என்று பொதுவாக நமது சமுதாயத்தில் மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் தவம் என்பது ஒரு இருப்பு நிலை. அதாவது தவம் செய்கிறோம் என்று சொல்வதை விட தவமாக மாறுகிறோம், தவம் என்பதாக இருக்கிறோம், தவநிலையில் இருக்கிறோம் என்று அது ஒரு இருப்பாக இருக்கிறது என்று பல்வேறு மகான்கள் கூறுகிறார்கள். அப்படி என்றால் அது ஒரு இயக்கமா இருப்பா என்று இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது. இப்போ இதை இந்த மனோன்மணி தவம் என்பதில் நாம் அதை எவ்வாறு விளங்கிக் கொள்ளலாம் என்பதை இன்றைய சிந்தனை நன்றாக விளக்குகிறது. அதன் அடிப்படையில் இந்த சிந்தனையை நாம் பார்ப்போம். இப்போ இயக்கம் என்று ஒன்று இருக்கிறது, இருப்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த இருப்பு நிலை என்பதுதான் தெய்வம் என்று சொல்லுகிறோம். இயக்கம் என்பதை இந்த இயக்க பிரபஞ்சம், இயக்க நிலை, அது இந்த பஞ்சபூதங்கள் முதல் ஓரறிவு முதல் ஆறறிவு மனிதன் வரை இதெல்லாம் இயக்கம் என்று சொல்லுகிறோம். சரி, இயக்கம், இயக்கத்தை நிறுத்தினால் அது இருப்பு என்று நாம் உணர்ந்து கொள்கிறோம். மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், ஒலி கழித்தால் மௌனம், ஒளி கழித்தால் இருள் என்று சொல்வார்கள். அப்ப இப்போ அந்த வெளிச்சம் என்பதை நீக்கிய இடத்தில் அங்கு இருள் என்பது இருக்கும். சப்தம் என்பது நீங்கிய இடத்தில் மௌனம் என்று ஆகிவிடும் என்று சொல்வார்கள். அதைத்தான் இன்றைய சிந்தனையிலே அசுத்தம் நீங்கிய இடம் சுத்தம் என்று ஆகிறது. சுத்தம் என்பதில் ஆ என்பதை சேர்த்தால் அசுத்தம் என்று எதிர்மறையாக மாறிவிடுகிறது என்று சொல்கிறோம். அப்ப அந்த அதே போல அந்த சப்தம் என்பதை நாம் கழித்து பார்க்கும் பொழுது அங்கு மௌனம் என்று வந்துவிடுகிறது. இப்போ இந்த மனோன்மணி தவம் என்பது எதை அடிப்படையாக கொண்டு மகரிஷி அவர்கள் வடிவமைத்தார்கள்? இது மகரிஷி அவர்கள் வடிவமைத்தது என்று கூட சொல்ல முடியாது. இது காலகாலமாக சித்தர்கள் செய்து வந்த ஒரு தவம். இப்போ பல்வேறு வகையான தவங்களை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ அதுல அடிப்படையாக நமக்கு கொடுத்தது என்ன என்று சொன்னால் ஆக்கினை தவம். அது பிட்யூட்டரி சுரப்பில நேரடியாக தொடர்பு கொண்டது என்று சொல்லுகிறோம். அதுக்கடுத்து சாந்தி தவம் என்றால் அது மூலாதாரத்தை தொடர்பு கொண்டது. அதுக்கடுத்து துரியம் என்று வரும் பொழுது இது பீனியல் சுரப்பியை தொடர்பு கொண்டது என்று நாம் செய்கிறோம். இது மூணு தான் தவத்தில் ஒரு முக்கியமான இடங்கள். மூலாதாரம், அந்த ஆக்கினை, துரியம். இப்போ இந்த இடையில ஒரு 4 மையங்கள் இருக்கிறது. இருந்தாலும் நமது மகரிஷியினுடைய குண்டலினி யோகத்தில் மூலாதாரம் தான் எப்பொழுதும் இருக்கக்கூடிய இடம். அது மாற வேண்டிய இடம் ஆக்கினை என்று பிட்யூட்டரி சுரப்பிக்கு வந்துடும். இப்போ அந்த ஆக்கினை தவத்தில் நடக்கக்கூடிய மாற்றம் என்ன? மாற்றம் மனதில் ஏற்படக்கூடிய மாற்றம். தவத்தினுடைய பலன்கள் முழுவதும் நேரடியாக மனதிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான். உடலிலே மாற்றம் ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார்களே,
என்று ஒரு கேள்வியை கேட்கலாம். தவம் செய்யும் போது உடலிலே என்னென்ன மாற்றமெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி, இரத்தத்தினுடைய அது அதிகமாக ஓடுகிறது, சமமாக ஓடுகிறது. இப்போ உடலிலே மாற்றம் என்று சொல்லுகிறார்களே, முதலில் உடலில் மாற்றம் ஏற்படாது. தவம் என்பதில் முதலில் மனதில் தான் மாற்றம் ஏற்படும். மனதில் மாற்றம் ஏற்பட்ட பிறகு அதனால் உடலில் மாற்றம் ஏற்படும். அவ்வளவுதான். உடலில் மாற்றம் ஏற்படும் என்று சொன்னால் கூட என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்று சொன்னால், உடல் என்பதற்கு என்று ஒரு அறிவு இருக்கிறது, அதற்கு என்று ஒரு இயக்கம் இருக்கிறது, அதனுடைய இயல்பில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தவம் செய்தீர்கள் என்று சொன்னாலும் அதனுடைய இயல்பில் தான் இயங்கிக் கொண்டிருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் மாறுகிறது. ஆனால் இப்ப இங்கே மாற்றம் என்று சொல்கிறோமே, அது எது என்று சொன்னால், இந்த மனதை கெடுத்து நாம் என்ன பண்ணிட்டோம், இந்த இயல்பான ஓட்டத்தை கெடுத்து அதை வேகமாக ஓடக்கூடிய அளவுக்கு வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. தவம் செய்யும் போது என்ன ஆகுது, அது இயல்புக்கு மாறாக இருக்கக்கூடியது இயல்புக்கு வருகிறது. அப்ப பிபி ரைஸா இருக்கிறது பிபி நார்மலுக்கு வருது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப தவம் செய்யறோம், 200ல் இருக்கக்கூடிய அந்த பிபி 120க்கு வந்துருச்சு, நார்மலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குதர்க்கமாக கேள்வி கேட்பார்கள். எப்படி, அப்ப எனக்கு நார்மலா இருக்கும்போது நான் தவம் செஞ்சேன்னா 120ங்கிறது 80 குறைஞ்சிருமா, லோ பிரஷரா மாறிடுமா இப்படின்னு கேட்பாங்க. அதுதான் இல்லை. இதுதான் மனிதனுடைய அறிவு. மனிதனுடைய அறிவு என்னன்னா, குறைக்கிறதுன்னா குறைச்சிக்கிட்டே இருக்கும், கூட்டுறதுன்னா கூட்டிக்கிட்டே இருக்கும். இங்க அப்படி இல்லை. இது இறை அறிவு. நீ நார்மல் இருந்துட்டு தவம் பண்ணீங்கன்னா அது இயல்புல இருக்கும்போது தவம் பண்ணா இயல்புல தான் இருக்கும், அவ்வளவுதானே தவிர அது குறையாது. அப்ப முதல்ல மட்டும் 200ல இருந்து 120க்கு எப்படி குறைஞ்சது அப்படின்னு சொன்னோம்னா, அது இயல்புக்கு மாறாக இருந்தால் இயல்புக்கு வரும், இயல்பாக இருந்தால் இயல்பாகவே இருக்கும். இதுதாங்க தவத்துல. இது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த தவம் என்பது மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. மனதினால்தான் இந்த உடல் கெடுகிறது. மனம் கெடாம உடம்பு கெடாதுங்க. இந்த உடம்புல நோய் வருது, உடம்பு இயல்புக்கு மாறாக இருக்கிறது, உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இயல்புக்கு மாறாக இயங்குகிறது என்று சொன்னால், மனம் கெடாமல் உடல் கெடாது. மனம் கெடாமல் உடலில் எந்த மாற்றமும் நடைபெறாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அதனாலதான் மகரிஷி என்ன சொல்றாரு, மனம் வளமாகிவிட்டால் உடலும் சரியாகிவிடும், உயிரும் சரியாகிவிடும். அப்ப மனம் ஒண்ணுதான். இந்த உயிரை வீக்காக்குறதும் மனம்தான், உடலை வீக்காக்குறதும் மனம்தான். அப்ப அதனாலதான் மனதை சரி செய்ய வேண்டும் என்பது. சரி, அப்ப அந்த நிலையிலே இப்போ இந்த ஆக்கினை தவம் செய்யும்போது நமக்கு மனதினுடைய அலைவேகம் குறையுதுன்னு சொல்றோம். பிட்யூட்டரி சுரப்பியில் அது நின்று தவம் ஏற்றும் போது இந்த புலன் வழியாக செல்லக்கூடிய மனம் புலனிலிருந்து விடுபடுகிறது என்று சொல்லுகிறோம் அல்லவா. அப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த புலன் வழியாக எப்பொழுது மனம் செயல்படுகிறதோ அப்பொழுதுதான் இந்த உடலில் இருக்கக்கூடிய உடல் இயக்கம், உடல் உறுப்புகளின் இயக்கம் பாதிக்கப்படுகிறது. இல்லையே சார், எண்ணங்களினால் கூட பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால், எண்ணங்கள் என்பது என்ன? இந்த புலன்கள் வழியாக பெற்ற அனுபவங்கள், அதனுடைய பதிவு, அதன் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணம். அப்ப அதுவும் புலன் சார்ந்ததுதான். புலன் சார்ந்தது இல்லாமல் இந்த உடலில் எந்த மாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்ப ஒன்று நேரடியாக புலன் மூலமாக மனம் தொடர்பு கொண்டு அதை கெடுக்கக்கூடியதாக இருக்கும், அல்லது புலன் அனுபவத்தை எண்ணமாக கொண்டு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பாக இருக்கும். அப்ப இப்ப ஆக்கினை தவம் நம்ம செய்ய போது புலன் வழியாக புலனிலிருந்து ஒரு விடுதலை முதல்ல, அதுக்கப்புறம் புலன் உணர்வுகளிலிருந்து விடுதலை. மதுரை சொல்லுவாங்க புலன் உணர்வுகளில் இருந்து விடுதலைன்னு சொல்றாரு. அதை எப்படி எடுத்துக்கணும்னா, புலன் மூலமாக நேரடியாக இருக்கக்கூடிய விடுதலை மட்டுமல்ல, அந்த உணர்வு பதிவாக இருக்கிறது, அந்த எண்ணமும் வராமல் நிற்கக்கூடிய அளவுக்கு அங்கு ஒரு மாற்றம்.
அப்ப என்ன ஆகுது? அக்னி தவம் செய்யும் பொழுது இந்த உடலில் இருக்கக்கூடிய இயக்கம், உடல் இயக்கம், உடலின் உள் உறுப்புகளின் இயக்கம், உடல் உறுப்புகள் இயங்குவதற்கான அந்த சுரப்பிகளின் இயக்கம், இவையெல்லாம் சரி செய்யப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் தி மாஸ்டர் கிளாண்ட் ஃபார் ஆல் கிளாண்ட்ஸ் சொல்லிடுறோம். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் உடல் இயக்கத்தை சார்ந்த எல்லா சுரப்பிகளையும் இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப இந்த உடல் சார்ந்த புலன் சார்ந்த இந்த இயக்கங்களிலிருந்து நாம் ஒரு அமைதிக்கு, இயல்புக்கு திரும்புவது என்பதுதான் அக்னி தவம். சரி, இப்ப துரிய தவத்துக்கு போயிட்டோம். துரிய தவத்துக்கு போகும்போது அது பீனியல் கிளாண்டோடு தொடர்பு கொண்டு நாம் செய்யக்கூடிய தவம் என்று ஆகிறது. அப்ப அந்த இடத்துல நாம் என்ன சொல்றோம்? இன்னும் மனதினுடைய அலைவேகம் குறைந்து அங்கு நமது அந்த கர்ம வினைகள் என்பது பதிந்திருக்கிறது அல்லவா, அதை நாம் உணர்ந்து அதிலிருந்து அதை நாம் தூய்மை செய்யக்கூடிய அளவுக்கு மனதுக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்கக்கூடியது இந்த துரியதவம். அப்ப இங்கு அந்த தூய்மை நடக்க 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 அங்க கர்மயுமே தூய்மையாகக்கூடிய ஒரு நிலை வருகிறது. சரி, இப்போ அது அந்த பீனியல் சுரப்பியோடு இணைந்து செய்யக்கூடிய தவம். ஆனால் மனோன்மணி தவம் என்பது அந்த பீனியல் சுரப்பியிலேயே செய்யக்கூடிய தவம் என்பதை இன்று நாம் இந்த சிந்தனையில் வெளிப்படுத்தி இருக்கிறோம். இப்போ அந்த பீனியல் சுரப்பியிலேயே செய்யக்கூடிய தவம் என்பதற்கும் பீனியல் சுரப்பியோடு தொடர்பு கொண்டு செய்யக்கூடிய தவம் என்பதற்கும் ரெண்டும் ஒண்ணுதான். இருந்தாலும் இப்ப மனோன்மணி தவத்தில் என்ன பண்றோம்? பீனியல் சுரப்பியிலேயே தவம் செய்துவிட்டு அப்புறம் பிடருக்கண்ணுக்கு போயிட்டு திரும்பவும் அந்த துரியத்துக்கு தான் வரோம். இப்போ அந்த துரியத்தில் நடக்கக்கூடியது என்ன? துரியத்தில் தான் கர்மவினை தூய்மை என்பதற்கான மனதுக்கு ஒரு உறுதியும் நுட்பமும் துணிவும் அங்குதான் கிடைக்கும். துரியதவம் பண்ணாமல் நீங்க என்ன பண்ண முடியாது? தற்சோதனை அகத்தாய்வு செய்ய முடியாது. செயல் மாற்றம் என்பது நடக்காது. ஆகிய தவத்தில் புலனுணர்விலிருந்து விடுதலை தான் வருமே தவிர செயல் மாற்றம் எல்லாம் அங்கே நடக்காது. ஆனால் துரியத்தில் என்னாகும்? செயல் மாற்றம் என்பதற்கு அங்குதான் வழி இருக்கிறது. பிராரப்த கர்மம் என்பது முழுக்க 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 புண்ணிய செயலாக மாறி அது அந்த சஞ்சீத கர்மத்தையும் ஏற்கனவே செய்த பிராரப்த கர்மத்தையும் அது தூய்மை செய்யக்கூடியதாக அமையக்கூடிய இடம்தான் இந்த துரியம். அப்ப அந்த இடத்துல மாற்றம் வருகிறது. சரி, இந்த மாற்றம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு தூய்மை நடக்க 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 என்னாகும்? எண்ணங்களுடைய எழுச்சி குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்ப எண்ணங்கள் எழுச்சி இல்லைன்னு வச்சுக்கோ. இப்ப நேரடியாக புலன் மூலமாகவும் தொடர்பு கொள்ளவில்லை, எங்க பொருள்களோடும் நபர்களோடும் தொடர்பு கொள்வதில்லை. அதே போல எண்ணங்களும் எழுச்சி இல்லை அப்படின்னு வச்சுக்கங்க. இப்ப இந்த இடத்தில் மனதினுடைய நிலை என்ன என்பது ஒரு பெரிய கேள்வி. ஆம், இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி இருக்கும்போது அங்கு மனம் என்ற ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நமது தமிழ் ஆனந்த யோகத்திலே அப்படி இருக்க முடியாது என்பதை பல்வேறு சிந்தனைகளிலே நாம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். சரி, இப்போ இந்த பீனியல் சுரப்பி என்பது இது இட் இஸ் மாஸ்டர் கிளாண்ட் ஃபார் பிட்யூட்டரி கிளாண்ட்னு சொல்றாங்க. அப்ப பிட்யூட்டரி கிளாண்ட் தான் உடம்பினுடைய இயக்கத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா சுரப்பிகளுக்கும் அது தலைமை சுரப்பி. ஆனால் இந்த பிட்யூட்டரி சுரப்பிக்கு ஒரு தலைமை சுரப்பி என்று சொன்னால் பீனியல் சுரப்பி என்று சொல்கிறார்கள். அப்ப இது இந்த பிட்யூட்டரி சுரப்பி என்பது உடல் இயக்கம் சார்ந்ததாக இருக்கிறது. இந்த பீனியல் சுரப்பி என்பது முழுக்க 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 மன இயக்கம் மட்டுமே சார்ந்ததாக இருக்கிறது. இப்போ மனம் என்பது இங்கு உணர் கருவி என்று நாம் சொல்லுகிறோம். இது மறைபொருளா நாம் புலன்களால் காணக்கூடியதா என்று சொன்னால் மனம் என்பது மறைபொருள். உடல் என்பது புலன்களால் பார்க்கக்கூடியது.
ஆனால் மனம் என்பதும் உயிர் என்பதும் மறைபொருள் நம்ம உடம்புக்குள்ள. அதற்கு அடுத்த ஒரு மறைபொருள் என்பது தெய்வம். சரி, இந்த பிரபஞ்சத்திலேயே மனம், உயிர், தெய்வம் 3 தான் மறைபொருள். அப்ப இது மனம் சார்ந்ததாக மட்டுமே இருக்கிறது இந்த பீனியல் சுரப்பி. அப்ப இப்போ தெரியுதா, இப்போ மனம் கெட்டு போகும்போதுதான் உடம்பு கெட்டு போகுதுன்னு சொல்றோம். அப்ப என்ன இது, இந்த பீனியல் சுரப்பியினுடைய கண்ட்ரோல்ல தான் பிட்யூட்டரி சுரப்பியே இருக்கிறது. அப்ப பிட்யூட்டரி சுரப்பி தான் இந்த உடல் சார்ந்த எல்லா சுரப்பிகளுக்கும் தலைமையாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த பிட்யூட்டரி சுரப்பிக்கே தலைமை சுரப்பியாக பீனியல் சுரப்பி இருக்கிறது என்று சொன்னால், மனம்தான் இங்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. மனம் சரியாகிவிட்டால், மனம் மட்டும் ஆரோக்கியமாகிவிட்டால், மனம் வளமாகிவிட்டால், இந்த உடலில் எல்லா இயக்கமும் இயல்பான இயக்கத்தில் வந்துவிடும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, அப்ப மனதை சரி செய்வதுதான் முக்கியம். நீங்க இது கூட ஹோமியோபதி மருத்துவம் என்பது அதனுடைய பேசிக் பிரின்சிபிள் என்ன அப்படின்னு சொன்னா, அது மனதுக்கு மருந்தை கொடுத்து மனதை சரி செய்து உடலை சரி செய்கிறது. மனதை சரி செய்து உயிரை சரி செய்து உடலை சரி செய்வது என்று சொல்லுகிறோம். இதுல இன்னும் இந்த மலர் மருத்துவம்னு ஒன்று இருக்கு. நம்ம தமிழானந்த யோகத்தில் அதை நாம் எல்லா மருந்துகளை பற்றியும் விளக்கம் கொடுத்திருக்கிறோம். நீங்கள் அந்த யூடியூப்ல போய் மலர் மருத்துவம்னு போட்டு பாருங்க. அந்த 38 மலர்களை பற்றியும் அது மனதோடு எப்படி தொடர்பு கொள்கிறது, எப்படிப்பட்ட மன உணர்வை அது மாற்றுகிறது என்றதான் நம்ம விளக்கம் கொடுத்திருக்கிறோம். முழுக்க 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 மனதின் உணர்வை சரி செய்யக்கூடியதுதான் இந்த மலர் மருத்துவம். அப்ப அந்த மனதின் உணர்வை சரி செய்து விட்டால் அது அந்த பீனியல் சுரப்பியிலேயே அது என்ன ஆகுது, அது மாற்றத்தை கொடுக்கிறது. அது பிட்யூட்டரி சுரப்பியை மாற்றம் செய்துவிடும். பிட்யூட்டரி சுரப்பி உடலில் இருக்கக்கூடிய எல்லா சுரப்பிகளுக்கும் மாற்றம் வந்துவிடும். உடல் இயக்கம் முழுக்க முழுக்க மாற்றம் வந்துவிடும். அப்ப உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நோய்களை சரி செய்யக்கூடிய அளவுக்கு கூட அந்த மலர் மருந்து கூட சரி செய்யும். அதனால ஹோமியோபதி மருத்துவத்தில் ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கொண்டிருக்கும் போது மலர் மருத்துவத்தை இணைத்துக் கொள்வார்கள். இணைத்துக் கொண்டால் இன்னும் அதனுடைய சக்சஸ் ரேட் ரொம்ப நல்லா இருக்கும். ஆக இது முழுக்க முழுக்க மனம் சார்ந்ததாக மட்டுமே இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில் இருப்பதனால இந்த பிட்யூட்டரி சுரப்பியை பற்றி இன்றைய விஞ்ஞான மருத்துவத்துக்கு இது எதுவும் தெரியவில்லை. இது எதற்காக இந்த பீனியல் சுரப்பி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து நிறைய ஆய்வுகள் செய்திருக்கிறார்கள். இதனுடைய வேலை என்ன என்பதை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை? விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? மனம் என்பது மறைபொருள், அது சம்பந்தப்பட்ட. அப்ப இது பீனியல் சுரப்பி இங்கு உடல் இயக்கத்தில் எந்த ஒரு மாற்றத்துக்கும் அது நேரடியாக தொடர்பு இல்லாததனால் இந்த விஞ்ஞானி கருவிகள் கொண்டு இதனுடைய வேலை என்ன என்பதை கண்டுபிடிக்க இயலவில்லை. சரி, அப்ப அதனால இந்த மருத்துவத்தில் கூட எங்களது குரு அனந்த நாராயணன் அவர் மெடிக்கல் காலேஜ் டீனா இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் சொல்வார், இந்த பீனியல் கிளாண்டை பற்றி எங்களுக்கு எம்டி எம்எஸ் பாடத்தில் வரும். கிட்டத்தட்ட அதை பற்றிய ஆய்வுகள் ஒரு 4000 பக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. 4000 பக்கம் பீனியல் சுரப்பியை பற்றி எழுதியிருக்கிறாங்க. அதனுடைய கடைசி பாராள என்ன எழுதியிருக்காங்கன்னா, இது எதற்காக இந்த உடலில் இருக்கிறது, அதனுடைய வேலை என்ன என்பது இன்னும் அறியப்படவில்லை என்று எழுதிவிட்டார்கள் என்று சொல்லுவார். அப்ப அது இன்னும் மருத்துவ உலகத்துக்கு தெரியாத நிலைமையில் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் இது முழுக்க 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 மனம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. மனம் என்பது மறைபொருள். சரி, அப்ப இப்ப நேரடியாக அந்த பிட்யூட்டரி சுரப்பி, அதாவது பீனியல் சுரப்பி என்ற மனோன்மணியிலேயே தவம் செய்வது என்பதை சித்தர்கள் கண்டு உணர்ந்தார்கள். அதுதான் மனம் உள் மணி, மனோன்மணி என்று சொல்வார்கள். இதை கூட ஒரு சித்தர் கூட பாடுவார். மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்பவர்க்கு தேங்காய் பால் எதுக்கடி குதம்பாய் என்று குதம்பாய் சித்தர் ஒரு பாடல் பாடுவார். மாங்காய் வடிவத்தில் இருக்கும் இந்த பீனியல் சுரப்பி, மாங்காய் அப்படிங்கிற அந்த பீனியல் சுரப்பியில் தவம் செய்து அதன் பிறகு மலை மேல் இருப்பவர்க்கு என்று சொன்னால் துரியத்தில் தவம் செய்பவர்களுக்கு இதைத்தான் மனோன்மணி தவம் என்று சொல்கிறார்கள். மாங்காய் பால் உண்டு. அப்ப மனோன்மணி மையத்தில் தவம் செய்து
மலை மேல் இருப்பதற்கு, மலை மேல் என்று சொன்னால் உச்சி துரியத்தில் இருப்பவர்களுக்கு, தேங்காய்ப்பால் என்று சொன்னால், இந்த தேங்காய் அப்படின்னு சொன்னோம்னா அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த உலகியலில் பொருள் உறவுகள் சார்ந்த இந்த தொடர்புகள், இதைத்தான் தேங்காய் என்று சொல்லுகிறார். இந்த உறவுகள், இந்த தொடர்புகள் எதற்கு தேவையில்லை என்று தோன்றும் அப்படின்னு சொல்றார். தேவையில்லை என்று சொன்னா அப்ப பசி எடுக்காதா, சாப்பிட வேண்டாமா அப்படின்னு கூட கேட்பாங்க. இந்த மனோன்மணி தவத்தில் பாருங்க, அது உள்நாக்குக்கு மேலே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்றோம், நாக்கை மடிச்சு மேலே தூக்கி உள்நாக்குக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சாப்பிட்டு பேலட்ல அழுத்தி வச்சுக்கிறோம். இப்படி வச்சுட்டு தான் இந்த தவம் செய்யறோம். ஆனால் நாக்கை தூக்கி அப்படி வைப்பது என்பது லம்பிகா யோகம் என்று சொல்லுகிறார்கள். இந்த தவளை, பாம்பு போன்ற இரட்டை நாக்கு இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் எல்லாம் இந்த வெயில் காலத்தில் இந்த வலைக்குள்ள போய் உட்காந்துக்கணும் 6 மாதம். மழை பெஞ்சு தண்ணி வந்துச்சுன்னா வெளியில் வந்துடும். அந்த 6 மாதம் அது உணவே இருக்காது. அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நாக்கை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு அந்த லம்பிகா யோகத்தில் இருந்து விடும். அங்கு பசியே இருக்காது என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது சில பேர் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் தவத்தில் இருக்கிறார்களே, அவர்கள் இந்த லம்பிகா யோகத்தில் தான் இருப்பார்கள் என்று தோன்றுகிறது. அப்ப மாங்காய்ப்பால் உண்டு மலை மேல் இருப்பவருக்கு தேங்காய்ப்பால், இந்த உலக பொருள் அனுபவங்கள், இந்த தொடர்புகள் தேவையில்லை என்று சொல்லுகிறார் அந்த குதம்பாய் சித்தர். அப்படிப்பட்ட இடம்தான் அந்த மனோன்மணி என்று சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அப்ப அதன் மேலேயே தவம் செய்யும் போது அங்கு என்ன ஆகிறது, மனம் என்ன ஆகிறது, அங்கு மனம் இருக்கிறதா இல்லையா என்று சொன்னால், அங்கு மனம் புலனுணர்விலிருந்தும் விடுதலை, எண்ணங்களில் இருந்தும் 100% விடுதலை ஆகிவிடும். எண்ணங்களற்ற ஒரு மனமாக இருக்கும். அப்ப எண்ணங்களற்ற மனம் என்று சொன்னா, எண்ணமே இல்லாமல் மனம் இருக்கிறதா இல்லையா? இப்பொழுது நினைவுகளை, எண்ணங்களை கழித்து விட்டால் மனம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார்களே. இப்போ நாம நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறோம். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது அங்கு எண்ணங்களே இல்லை. அப்ப மனம் இருக்கிறதா இல்லையா? வள்ளுவர் என்ன சொல்றார்? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி எழுவது போலும் பிறப்பு என்று சொல்லுகிறார். அப்ப செத்ததுக்கு சமம் சொல்றாரே அப்படின்னு சொன்னா, செத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்றார் அந்த இடத்துல. அப்ப என்ன ஆகுது, உடம்புல உயிர் இருக்கு, மனமும் இருக்கு. ஆனால் உயிர் போன நிலையில் எப்படி இருப்போமோ அது மாதிரி இருக்கிறோம்னு இருக்கிறான்னு சொல்றார். ஆனா உயிர் போயிருச்சா? இல்லை. இப்ப பாருங்க, இறப்பு என்பது உயிர் வெளியில் பிரிந்து வந்து விடுவது. ஆனால் இங்கு இருக்கிறது. ஆனால் உறங்குவது போலும் சாக்காடு. அப்ப அந்த மரணத்தின் நிலையில் இருப்பது போல உறக்கம் என்று சொல்லுகிறார். அங்க என்ன இருக்குன்னா, அங்க மரணம் நிகழவில்லை, மரணம் போன்று. அப்ப என்ன, இது உயிர் இருக்கிறது, மனமும் இருக்கிறது. மனதில் எண்ணங்கள் என்பதே இல்லை. ஆனால் மனம் இருக்கிறதா? இருக்கிறது. மனம் இல்லை என்று சொல்ல முடியாது. அப்ப எண்ணங்கள் இல்லாமல் மனம் இல்லை என்று சொல்வது கிடையாது. நிச்சயமாக மனம் என்பது இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? மனோன்மணி தவத்தில் தவம் செய்கிறோம். மனம் எப்படி இருக்கும் அந்த இடத்துல? மனம் மனமாக இருக்கும். இது என்ன மனம் மனமாக இருக்கிறது என்று சொன்னால், எந்தவித எண்ணங்களின், எந்தவித பதிவுகளின் தொடர்பு இல்லாமல் தனித்த மனம். இதைத்தான் தமிழானந்த யோகம், இதற்கு ஒரு பெயரை நாம் கொடுத்திருக்கிறோம். தனித்த மனம் என்று ஒரு பெயரை கொடுத்திருக்கிறோம். இது மகர்ஷி தனித்த மனம்னு ஒன்று சொல்லலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். கொடுத்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். தனித்த மனம் என்று பெயர் வைக்கவில்லை, நாம் பெயர் தான் வைத்திருக்கிறோம். நாம் எப்படி இந்த செயல்பதிவுன்னு ஒரு பெயர் வச்சோமோ அதே மாதிரி தனித்த மனம் என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறோம். நம்ம மக்களுக்கு இது சுலபமாக இது புரிய வேண்டும் என்பதற்காக. மகரிஷி எங்க தனித்த மனம் என்று சொல்லி இருக்கிறார்? அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம் என்று 5 தன்மாற்றம் சொல்லி இருக்கிறாரே. அப்ப அந்த சுவையில் மனம் இருக்கிறதா இல்லையா? சுவை என்று சொல்கிறோம், அதில் மனம் இருக்குதா? மனம் இல்லாமல் எப்படி சுவைக்கிறது? மனம் இல்லாமல் எப்படி நுகர்வது? மனம் இல்லாமல் எப்படி பார்ப்பது? அப்ப இந்த அடிப்படையில் இப்போ நம்ம என்ன பண்றோம், அதில் மனம் இணைந்து இருக்கிறது. ஆனால் நீங்க கடைசியா சொல்றாரு, அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம். மனம் என்று கடைசியில் 2 சொல்லி நான் போட்டு சொல்லிட்டு இருக்காருல, அங்க மனம் என்பது தனியா நிக்குதா? அது அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனங்கள தொடர்பு இல்லாமல் தனியா நிக்குதா? ஆமா.
அது தனியே நிற்குது. அதைத்தான் இப்பொழுது தமிழானந்த யோகம் தனித்த மனம் என்று சொல்லுகிறது. அது எங்க நிகழும்? மனோன்மணி தவத்தில் நிகழும். தனித்த மனம் அந்த அளவுக்கு அது அந்த நிற்க பழகுகிறது. அப்படி நின்று அப்புறம் துரியத்துக்கு போயிடுறோம். துரியத்துக்கு போயிட்டோம்னா, உச்சிக்கு போயிட்டோம்னா, இந்த உலகையில் இருக்கக்கூடிய மயக்கம் குறைந்து விடும். அது சுத்தமாக நின்றும்னு சொல்லலை, அதிலிருந்து மயக்கம் குறைஞ்சிடும். தேவையின் நிலையில் நாம் பூர்த்தி செய்யக்கூடிய நிலை வந்துவிடும். அப்போ என்ன ஆகும்? அதன் பிறகு இந்த உடல் உழைப்பும் அறிவின் திறனாலும் என்ன செய்வோம்? இந்த துன்பம் போக்கும் செயலை செய்து கர்ம வினையை தூய்மை செய்யக்கூடிய வேலையை செய்வோம். அதான் துரியத்தில் நடக்கிறது. இப்போ மனம் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. எண்ணங்கள் இல்லைனாலும் மனம் இருக்கிறது என்று சொல்லலாம். இப்போ மனம் எப்பொழுது இல்லாமல் போகும் என்று ஒரு கேள்வி. மனம் எப்பொழுது இல்லாமல் போகும் என்று சொன்னால், எப்பொழுது உடம்பிலிருந்து உயிர் வெளியே போய்விட்டதோ அப்பொழுது மனம் என்று ஒன்று இல்லை. அது வரைக்கும் மனம் இருக்கத்தான் செய்யும். நல்லா தூங்கி எந்திரிக்கிறீங்க, காலையில் என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நல்ல டீப் ஸ்லீப், நல்ல நிம்மதியா தூங்குனேன் நிம்மதியா தூங்குனேன் அப்படின்னு சொல்றது எது? வாய் சொல்லுது. அதை உணர்ந்தது எது? மனம். மனம் இல்லைன்னு சொன்னோம்னா அதை சொல்ல முடியாது. நான் நிம்மதியாக செத்துட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை. உயிர் வெளியில வந்துருச்சுன்னு சொன்னோம்னா அது மனம் இல்லை. உயிர் இருக்கும் வரை மனம் இருந்துதான் ஆகும். அப்ப அது எப்படி இருக்கும்? தனித்த மனமாக இருக்கும். அது எந்த புலனோடும் தொடர்பு கொள்ளாது, எந்த புலன் அந்த பதிவுகளோடும் தொடர்பு கொள்ளாமல் இருக்கும். அப்ப அந்த நிலை. அப்ப மரணம் என்று சொல்லும் பொழுதுதான் உயிர் வெளியில போயிடுச்சுன்னா மனமும் அங்கு இல்லை என்று சொல்லுகிறோம். இந்த இடத்துல தான் இந்த விஞ்ஞானம் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று சொல்லப்படுகிறது. அதையும் இதையும் இணைத்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. நல்லா பாருங்க. இப்போ இந்த பீனியல் சுரப்பியை பற்றி இவங்க ஆய்வு செய்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? இப்போ என்ன பண்ணினாங்க? ஒரு மனிதன் இறந்த பிறகு அந்த பீனியல் சுரப்பியை வெட்டி எடுத்து அதை இவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்தார்கள். ஒரு மனிதன் இறந்தவுடன் அந்த ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி அந்த பீனியல் சுரப்பியை எடுத்து பார்க்கணுன்னு பார்த்தா, மனிதன் எப்பொழுது மரணம் என்று ஆகிவிட்டானோ அங்கு அந்த சுரப்பியை காணோம் என்று சொல்லுகிறார்கள். அது மறைந்து விடுகிறது என்று சொல்லுகிறார்கள். சாதாரணமாக அந்த தலைப்பகுதியை ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அது மாங்காய் சைஸில் அந்த பீனியல் சுரப்பியினுடைய உருவம் இருக்கிறது. அது இருக்கிறது. உயிரோடு இருக்கும் பொழுது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க இல்லையா, அப்பையும் பீனியல் சுரப்பி இருக்கிறது. ஆனால் ஒருவன் மனம், அதாவது இறந்து விட்டான் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அந்த சனத்தில் அந்த பீனியல் சுரப்பி என்பதும் மறைந்து விடுகிறது. இது மருத்துவத்திற்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இதுவரை நாம் பேசினோமே, இதை வைத்து நீங்கள் அதை சிந்தித்து பாருங்கள். அது மனம், முழுக்க மனம் சம்பந்தப்பட்டது. இப்போது இந்த உயிர் வெளியில் போயிடுச்சுன்னா உயிரின் படர்க்கை நிலை தான் மனம். அப்போ அங்கே மனம் என்பது இல்லாமல் போய்விட்டது. அப்போ எப்பொழுது மனம் இல்லாமல் போகும் என்று சொன்னால், பீனியல் சுரப்பி இல்லாமல் போய்விட்டால் மனம் இல்லாமல் போய்விடுகிறது என்பதை நம்ம இதில் கன்ஃபார்ம் பண்ண முடியுதா? அப்போ எவ்வளவு பெரிய விஞ்ஞானத்துக்கும் மேலாக ஒரு நிலையை நமது முன்னோர்கள் இந்த மனோன்மணி தவத்தை, அந்த பீனியல் சுரப்பியை பற்றி அவர்கள் கண்டு உணர்ந்திருக்கிறார்கள். அப்போ இந்த பிட்யூட்டரி சுரப்பி, அந்த பீனியல் சுரப்பி, இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது, இப்போ இந்த ஆக்கினை தவம் துரிய தவம் என்றாலும் இந்த மனோன்மணி தவம் என்பது அதைவிட மிக மிக மிகச் சிறந்த ஒரு தவமாக கருதப்படுகிறது. ஆனால் இப்பொழுது அந்த தவம் இப்பொழுது யாருக்கும் சொல்லித்தரப்படுவது இல்லை. ஆனால் ஒரு அற்புதமான தவம். இது ஏதோ ஒரு நடைமுறை சிக்கலுக்காக இதை இப்பொழுது அது நடைமுறையில் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அன்பர்கள் இதை செய்து பார்க்கும் பொழுது அற்புதமான ஒரு பலனை நாம் இதில் உணர முடியும். இப்போ பாருங்கள், இதை நாம் ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் மூலமாக நம்ம இப்போ புரிஞ்சுக்குவோம். இப்போ நம்ம வீட்டில் இப்போ கரண்ட் வருது. இப்போது ஒரு ஃபேன் ஓடுது, ஒரு ஃப்ரிட்ஜ் ஓடுது, கிரைண்டர் ஓடுது, இதெல்லாம் ஓடுது. சுவிட்சு போடுறோம், ஓடுது. இப்போ பாருங்கள், இந்த சுவிட்சு போட்டோம், இந்த ஃபேன் ஓடுது. அப்போ இந்த கரண்ட்டு ஃபேனுக்கு வரைக்கும் போய் அந்த ஃபேனை இயக்குகிறது. இப்போ என்ன பண்ணிட்டோம்? சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம், ஃபேன் நின்றுச்சு.
இப்போது அந்த மின்விசிறியை இயக்கக்கூடிய அந்த மின்காந்த சக்தி, அந்த எலக்ட்ரிக் கரண்ட் இப்போது அந்த ஃபேனுக்கு வரல, ஃபேனோடு இணையலை. ஆனால் அந்த சுவிட்சில் இருக்கா? அந்த ஃபேனுக்கும் அந்த சுவிட்சுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த சுவிட்ச் வரைக்கும் என்ன வருது? கரண்ட் வருது. கரண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. கரண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. ஆனால் ஃபேன் ஓடலை. இப்போது இந்த இடம்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்கினை தவத்தில் என்ன பண்ணுறோம்? புலனிலேருந்து டிட்டாச் ஆகி நிற்கிது மனம், அவ்வளோதான். இப்போ என்னாச்சு? அந்த ஃபேன்லேருந்து டிட்டாச் ஆகி அந்த கரண்ட் அங்கே நிற்கிது இல்லையா? இப்போ இது மாதிரி வச்சுக்குவோம். இப்போது என்ன பண்ணுறோம்? பீனியல் சுரப்பியில் நம்ம மனோன்மணி தவம் பண்ணுறோம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது நம்ம மெயினை ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம மெயின் போர்டில் மெயின் சுவிட்சுன்னு இருக்குல்ல, அந்த மெயினை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ மெயினை ஆஃப் பண்ணிட்டோம்னா இப்போ என்ன பண்ணல, அந்த ஃபேனுக்கு கரண்ட் வரல, ஃபேனுக்கு இருக்கக்கூடிய அந்த சுவிட்சுக்கும் கரண்ட் வரல, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்தவித போர்டுக்கும் கரண்ட் வரல. இப்போது நம்ம வீட்டில் கரண்ட் இருக்கா இல்லையா? வீட்டில் கரண்ட் இருக்குது. எங்கே இருக்குது? மெயின் சுவிட்ச், மெயின் இருக்கு இல்லையா? அந்த மெயின் வரைக்கும் கரண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம மெயினை ஆஃப் பண்ணி வச்சுருக்குறோம். வீட்டுக்கு உள்ள முழுதும் கரண்ட் வரல, ஆனால் வீட்டில் கரண்ட் இருக்கிறது, மெயின் வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது பீனியல் சுரப்பியில் நம்ம மனோன்மணி தவம் பண்ணும்போது அங்கே மனம் இல்லை என்று சொல்ல முடியாது. எண்ணங்களற்ற நிலையில் மனம் என்பது இருக்கிறது. எப்படி? மெயினில் கரண்ட் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அதைத்தான் தனித்த மனம் என்று நாம் சொல்லுகிறோம். இப்போது மெயினுக்கே கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த ஏரியாவுக்கே கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணோம்? அப்போ டோட்டலாக நம்ம வீட்டுக்கே கரண்ட் வரல. அப்போ மரணம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ இந்த மெயினுக்கு மட்டும் வருது, வீட்டுக்குள்ளே எந்த இடத்துக்கும் வரல அப்படின்னு சொன்னோம்னா, நாம் அந்த துரிய தவம் அல்லது மனோன்மணி தவத்தில் அந்த தனித்த மனமாக இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த சுவிட்சில் மட்டும் சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா புலனிலிருந்து விடுதலை, அதை ஆக்கினை தவம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ இது ஒரு ஈஸியாக புரிதலுக்காக இந்த ஒரு உதாரணத்தை நாம் இங்கே சொல்லுகிறோம். அப்போ அந்த அடிப்படையிலே இந்த மனோன்மணி தவம் என்பது மிக 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 அற்புதமான ஒரு தவமாக இருக்கிறது. இது மனதை தனித்த மனமாக ஆழ்ந்த அமைதிக்குள் ஒரு டீப் சைலன்ஸ் என்ற ஒரு நிலைக்கு செல்லுவதற்கு இந்த தவம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இப்போ இதை நாக்கை தூக்கி மேலே வைக்கிறோம். மேலே வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து அப்படியே தவம் வரைக்கும் இருக்கணும். நம்ம மனோன்மணி தவத்தில் எவ்வளோ நேரம் இருக்கலாம்? எவ்வளோ நேரம் இருக்க முடியுதோ இருக்கலாம், அது ஒன்றும் தவறில்லை. அது ஒரு அற்புதமான நிலை. ஆனால் நாக்கு வலிக்குதுன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. இப்போது அது நம்ம ப்ராக்டிஸில் தான் இருக்குது. நீங்கள் நல்ல நாக்கை, அந்த நுனி நாக்கை மட்டும் வச்சு அழுத்தினீங்கன்னா கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நுனி நாக்கில் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அந்த நாக்கினுடைய நுனி பகுதியின் மேல் பகுதியை அப்படியே அதில் வச்சு அழுத்திட்டு அப்படி நீங்கள் அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாக்கை மேலே அழுத்தி 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 பழகுனீங்கன்னா அந்த பொசிஷனில் நிற்கிறதுக்கு வலி இல்லாமல் மாறிவிடும். நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 15 நிமிடத்துலேருந்து 20 நிமிடம் கூட நாக்கை அப்படியே அங்கே வச்சுக்கலாம். சரி, அப்படியே வலி இருக்குன்னா கூட நாக்கை எடுத்துட்டு மீண்டும் அழுத்தம் கொடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ நாம் தமிழ் ஆனந்த யோகத்தில் இந்த தவத்தை தான் இப்பொழுது தினந்தோறும் காலை மாலை செய்து வருகிறோம். வெள்ளிக்கிழமை ஈவினிங் மட்டும் வேறு தவம், அதே போல் வெள்ளிக்கிழமை காலையிலையும் சனிக்கிழமை காலையிலையும் அங்கே கருமைய தவமும் ஆரோக்கிய தவமும் நடக்கும். மற்ற நாட்கள் முழுவதும் மனோன்மணி தவம் தான் நடத்துகிறோம். இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு இந்த மனோன்மணி தவத்தை தான் நாம் தொடரலாம் என்று இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே முழுமையாக மாற்றம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இந்த தவத்தை இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து செய்யலாம் என்று நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த தவத்தினுடைய விளக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். அனைவரும் நமது தவம் எடுத்த துரியதவம் எடுத்தவர்கள் எல்லோரும் இந்த தவத்தை செய்யலாம். ஆக அந்த தவத்தை நாம் இந்த தமிழ் ஆனந்த யோகத்திலே தினந்தோறும் காலையில் நடத்துகிறோம், மாலையிலையும் நடத்துகிறோம். காலையில் நடத்துறது கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வரும், மாலையில் ஒரு 1/2 மணி நேரம் வரும். நீங்கள் இதில் உட்கார்ந்து செய்து 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 பழகுங்கள்.
நமக்குள்ளாக ஒரு பெரிய செயல் மாற்றத்தை நாம் உணர முடியும் என்ற அடிப்படையிலே இன்றைய இந்த தவத்தினுடைய விளக்கத்தை, சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். இந்த தவம் சித்தர்களால் உருவாக்கப்பட்டது என்பதை உணர்ந்து இந்த சமுதாயத்துக்கு நாம் இதை படிப்படியாக எடுத்துச் செல்வோம். மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினால் அதுதான் உலக அமைதிக்கான ஒரு பாதையாக அமையும். இது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் செல்ல வேண்டும், சேர வேண்டும். அனைவரும் இந்த தவநிலைக்கு வர வேண்டும் என்று இந்த பிரபஞ்சத்தில் ஒரு வாழ்த்து அலையை வீசி நாம் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.